ஹாய் guys, this is டாக்டர் விகே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹோம்லெஸ் பீப்புள் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிற தாட் வந்துட்டு எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் சென்னை போயிருந்தேன். அங்கே நான் போய் பார்க்குறப்போ எங்கே பார்த்தாலுமே நிறைய பேர் வீடு இல்லாமல், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லாமல், துணிமணி இல்லாமல் அங்கங்கே நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவங்கள நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். பட் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இவங்க யார், இவங்க ஏன் இப்படி ஆனாங்க, இவங்களுக்கு ஏன் போடுறதுக்கு ஒரு சரியான துணிமணி இல்லை, சரியான ஒரு எஜுகேஷன் இல்லை, சரியான ஒரு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய பேருக்கு தோணியிருக்கும். பட் நம்மளும் அவங்கள பார்க்காதது மாதிரி கடந்து போயிருப்போம். சம்டைம்ஸ் நம்மளால் முடிஞ்ச உதவியாக அவங்கள பார்க்குறப்போ நம்ம செஞ்சுருப்போம். பற்றின ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ டூ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹோம்லெஸ் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். பிகாஸ் இதை ஏன் நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர், எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் பேர் இப்படி பண்ணுறாங்க. நம்மளில் பல பேர் வந்துட்டு அவங்கள ஒரு மனிதர்களாக கூட ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ சமீபத்தில் நம்ம வந்துட்டு ஒரு யூடியூபரை கவனிச்சிருப்போம். ரம்ஜானுக்கு வந்துட்டு அவர் ஏதோ வந்துட்டு நன்கொடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் கண்டிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்கள ஒரு மனுஷர்களாக நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, போடுறதுக்கு சரியான துணிமணி இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 90 to 95% ஆஃப் திஸ் ஹோம்லெஸ் பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் வில்லேஜ். அதாவது கிராமத்துலேருந்து சிட்டிக்கு மூவ் ஆகி தான் இந்த மாதிரி வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இவங்க ஏன் கிராமத்தில் இருந்துட்டு சிட்டிக்கு வந்து கஷ்டப்படணும்? கிராமத்துலேயே அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்கள்ல, இவங்க எதுக்கு வந்துட்டு சிட்டிக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அவங்க ஏன் இந்த மாதிரி சிட்டிக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க வந்து கிராமத்துலேயோ விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த வருஷம் அவங்களுக்கு விவசாயம் ஒழுங்காக போகலை அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ கடன் வாங்குற இன்வெஸ்ட் பண்ணுற அந்த காசுலையும் நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடன் அடைக்க முடியாது, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கடன் ஏறி சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிட்டிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி பிழைக்கலான்னு சொல்லி தான் சிட்டிக்கு வராங்க. சிட்டிக்கு வந்தப்போ ஒழுங்காக பிஸ்னஸ் போகலை, ஒழுங்காக வந்துட்டு வேலை கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி ஒரு பல இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், நம்ம வாழ்ந்தா போதுண்டா சாமி அப்படிங்கிறதுக்காக எங்கேயாச்சும் ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிட்ஜஸ் கீழேயும், ரயில்வே ஸ்டேஷன்லேயும், பஸ் ஸ்டாப்லேயும், கோயில் வெளியிலையும் இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டு அப்படி நம்ம கூடயே வாழ்த்துட்ருக்குறாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள கடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய சோக கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இப்போது இதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனைன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற கடனே 9.3 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ இந்த கடனையும் தாண்டி அவங்க வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போமே, ஒரு 1000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அடுத்த வருஷமே கிராமத்துலேருந்து சிட்டிக்கு மூவ் ஆகிற பர்சன்டேஜ் வந்துட்டு டபுளாக இருக்குது. இதுதான் சர்வே. ஸோ இப்போது இந்த வருஷம் வந்துட்டு ஒரு 10,000 பேர் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயரே 20,000 பேர் வந்துட்டு சிட்டிக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யார் வீடு கட்டி கொடுக்குறது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதையும் தாண்டி கவர்மெண்ட்டுக்கு இது மட்டும் வேலை இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஹெல்த் பார்த்துக்கணும், டிரான்ஸ்போர்ட் பார்த்துக்கணும், ஸோ சானிடேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, கரெக்டாக? எஜுகேஷன், வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே அவங்க வந்துட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணி போக தமிழ்நாடு வாங்கின கடனே அவங்க அடைக்கணும். ஸோ இதனால் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, பண்ணுறாங்க. பட் அது வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
உங்களுக்கு இருக்கிற இன்னொரு மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமான ஒரு அட்ரஸ் இல்லையா, ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதே கிடையாது கரெக்டாக. ஸோ அதனால தான் அவங்க ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமான ஒரு ஆதார் கார்டு இருக்காது, சொந்தமாக ஒரு ரேஷன் கார்டு இருக்காது, பேன் கார்டு இருக்காது, பேசிக்கான ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஒரு பேசிக் ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸும் சரி எதுவுமே வந்து ரீச் ஆகாது. ஸோ இது வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக்காக இருக்குது. த தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன். ஸோ இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளை சுற்றி முக்கால்வாசி நிறைய கரப்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினாலையும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இல்லை. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். பட் அதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வந்துட்டு ஒரு ஒப்பீனியன். ஸோ கரப்ஷனும் இவங்களை வந்துட்டு ரொம்ப பாதிக்குது. ஸோ கரப்ஷன் எப்படி வந்துட்டு இவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், லைக் ஈவன் தோ நம்மளே கூட எடுத்துக்கலாமே. நம்ம வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், இல்லை ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆன்லைனில், இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்துட்டு டேக்ஸ் அமௌண்ட் சொல்லிட்டு இப்போ நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கே தெரியாமல் நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த டேக்ஸஸ்லாம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த மாதிரி டேக்ஸஸ் இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம பே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்துட்டு இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டாக நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நிதர்சனமான ஒரு உண்மை. நமக்கு தெரியாமலே நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் தொண்டைக்குட்டீஸ், ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் டேக்ஸஸ் வந்து கரெக்டாக பே பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட டேக்ஸஸை கரெக்டாக பே பண்ணாலே போதும், இவங்களுக்கு போய் சேர வேண்டியது கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ கைஸ், திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். லைக் ஓவராலாக ப்ரீஃபாக நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைக் அபவுட் ஹோம்லெஸ் பீப்புள், அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, ஸோ இதனால் இப்படி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்குதா, ஸோ இவங்களுக்கு ஏன் போய் சேர வேண்டிய விஷயம் கரெக்டாக போய் சேரல, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரீஃபாக பார்த்தோம். கன்க்ளூசிவாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கெலாம் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ சொல்யூஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம கையிலையும் இருக்குது, கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, அவங்க கையிலையும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேசஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கவர்மெண்ட் வந்துட்டு நல்லா வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த மக்கள் வந்துட்டு திரும்பி அதே லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி போகிறாங்க. ஸோ இதோட மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடு இல்லாமல், சொந்தம் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல், சைக்காட்ரிக்காக அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்துட்டு அங்கே போய் உட்கார வச்சாலும் அவங்க மறுபடியும் அவங்க பழைய லைஃப் ஸ்டைலுக்கு தான் போகிறாங்க. பிகாஸ் சைக்காலஜிக்கலி தே ஆர் அஃபெக்டட். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, எஜுகேஷ்னலாக மட்டும் இல்லை, மென்டலி ஆல்சோ தே ஆர் அஃபெக்டட் அப்படிங்கிறத வந்துட்டு ஐ ஹாவ் டு அக்னாலேஜ் இன் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் கைஸ், லைக் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இருக்கா, நான் அதை சொல்கிறதுக்கு நான் யாரும் இல்லை. பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, எங்கேயாச்சும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரீட் தம் அஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ டோன்ட் tease them or don't treat them as they are less than a human being. ஸோ அதுதான் என்னோட வந்துட்டு ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக பே பண்ணுங்கள். அப்படி பே பண்ணாலே நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு இன்டைரக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். ஸோ ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். லைக் ரொம்ப நாளாக வந்துட்டு இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ இந்த எண்ணம் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.